வெயிட் லாஸில் வரக்கூடிய சுகர் கிரேவிங்ஸ்க்கு சுகரே இல்லாத இந்த சாக்லேட் மூஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? சுகர் இல்லைனா ஹனி சேர்த்துருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது சப்ஸ்டியூட் போட்டிருப்பீங்கன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஓவர் ரைப்பான பனானா எடுத்துக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். டார்க் கோகோ பவுடர் நான் எடுத்துருக்கிறேன். இது கூடவே பின்டோலா பிராண்டில் இருக்கக்கூடிய ஆல் நேச்சுரல் வேரியண்ட்டில் பீனட் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது நோ ஆடட் சுகர் தான். ஸோ சுகரே இதில் இருக்காது. நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இது இருக்கும். இதை கூட சேர்த்துக்கலாம். இதுலேயே நமக்கு ப்ரோட்டீன் இருக்கும். ஹீரோ ஆஃப் த ரெசிபி நம்ம பன்னீர் தான். 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர், அது மாதிரி 100 ml மில்க் எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்து நல்ல க்ரீமி டெக்ஸ்சருக்கு இதை நான் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்க்கவே ஹேசல் நட் ஸ்ப்ரெட் மாதிரி இருக்குல்ல, ஸ்ப்ரெட்டாகவும் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ இதை நான் அப்படியே ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 ஹார்ஸ்க்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு மேலே வந்து கோகோ பவுடர் டஸ்ட் பண்ணி அப்படியே சாப்பிட்ற வேண்டியதான். இந்த 1 பவுலுக்கு நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா 50லேருந்து 55 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். அதே மாதிரி கேலரிஸும் இது வந்து 1100 இருக்கும். ஸோ நான் ஒரே நாளில் இதை சாப்பிட மாட்டேன். ஒரு 5 டேஸ்க்கு நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துப்பேன். அப்போ ஒரு நாளைக்கு எனக்கு 10 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இதிலேருந்தே கிடச்சிரும். இந்த மாதிரியான சிம்பிளான ஈஸியான ரெசிபிக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.